அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பேசிஸில் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் திங்ஸாக பார்த்துட்டே வரோம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கீம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 3 to 4 monthsல வந்து ஸ்கீம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு இல்லையா, நமக்கு RBI, SBI அந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் பற்றி ஒரு சில விஷயங்களை பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ஸ் பார்த்துறோம். ஃபர்ஸ்ட் ஸ்கீம் பார்த்தோம்னா அதித்தி ஸ்கீம். ஓகேவா? அதித்தி ADITI. ஓகேவா? ஸோ இந்த அதித்தி ஸ்கீம்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபுல் ஃபார்ம் பார்த்துருவோம். ஏசிங் டெவலப்மெண்ட் ஆஃப் இனோவேட்டிவ் டெக்னாலஜிஸ் வித் IDEX அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த கண்டென்ட்ஸோட PDF வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு 2 page மேட்டர் இருக்கும், அதை எடுத்து கையில் வச்சுக்கோங்க வேணும். ஓகேவா? ஸோ IDEX என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இனோவேஷன்ஸ் இன் டிஃபென்ஸ் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இனோவேஷன்ஸ் வித் டிஃபென்ஸ் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது தான் IDEX. ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீம் அதித்தி ஸ்கீம் March 2024 வந்திருக்கும். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸோட ரிலேட் ஆகி வரக்கூடிய ஒரு ஸ்கீம். என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, பிரைவேட் ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் அப்ஸோட சேர்ந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு 30 கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸை டெவலப் பண்ண போறாங்க. சரிங்களா? ஒரு 30 கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸை டெவலப் பண்ண போறாங்க. 2023 வந்திருக்கும். 26 வரைக்கும் இதுக்கான டைம் பீரியட். ஓகேங்களா? ஸோ இங்கே 24 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸ்டில் இதோட அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு 23 வந்திருக்கும். ஓகேவா? ஸோ 2024 to 26 அப்படிங்கிறது இந்த ஸ்கீமோட ஒர்க்கிங் டைமா இருக்கும். சரிங்களா? ஒரு 30 கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸை டெவலப் பண்ண போறாங்க. யாரோட தான்? ஸ்டார்ட் அப்ஸோட சேர்ந்து பண்ண போறாங்க. அதுதான் இந்த நியூஸோட இம்பார்ட்டன்ட் திங். சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா, கிசான் உப்பஜ் நிதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கன்சியூமர் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே வரக்கூடிய ஸ்கீம் தான். ஓகேங்களா? ஸோ எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும். சரியா? ஸோ கிசான் உப்பஜ் நிதி கீழே வேர் ஹவுஸ் ஃபெசிலிட்டிஸை வந்து ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்க போறாங்க. ஓகேவா? இப்போ நான் ஒரு ஃபார்மரா இருக்கேன் அப்படின்னா, என்னோட ப்ரொடியூஸை நான் அந்த வேர் ஹவுஸ்ல ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். நான் ஸ்டோர் பண்ணி எவ்வளவு நாளைக்கு வைக்க முடியும் அப்படின்னா, ஒரு 6 monthsக்கு என்னால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அந்த ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க ப்ரொடியூஸை வந்து நான் செக்யூரிட்டியாக வச்சு அதுலேருந்து என்னால் லோனும் வாங்கிக்க முடியும். அதனால தான் இந்த ஸ்கீமுக்கு கிசான் உப்பஜ் நிதி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. சரியா? ஸோ அந்த ஸ்கீம். அடுத்ததாக பார்த்தோம்னா, இந்தியா AI மிஷன் அப்படிங்கிறது யூனியன் கேபினெட் அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க ரீசெண்டாக. என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவுமே பிரைவேட் செக்டாரோட டைப் பண்ணி இந்தியாவில் AI கம்ப்யூட்டிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறத டெவலப் பண்ண போறாங்க. சரியா? ஸோ ஜஸ்ட் ஸ்கீம் என்ன, எப்போ லான்ச் பண்ணாங்க, யாரு அந்த லான்ச்டு பை எந்த மினிஸ்ட்ரி வருவாங்க, என்ன பர்பஸ் அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகேவா? அடுத்தது உன்னத்தி, முக்கியமான ஒரு ஸ்கீம். ஓகேவா? ஸோ என்ன ஃபுல் ஃபார்ம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உத்தர் பூர்வ டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஸ்கீம் 2024 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரிக்கு கீழே வரப்போகுது. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் அப்படிங்கிறதா கீ டேர்ம். ஓகேவா? நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ல இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணி இண்டஸ்ட்ரீஸை பில்ட் பண்ணி எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் பண்ண போறாங்க. அதுதான் இந்த உன்னத்தி அப்படிங்கிற ஸ்கீம். அடுத்தது PM சூரஜ் போர்ட்டல். ஓகேவா? பிரதான் மந்திரி சமாஜிக் உத்தன் அண்ட் ரோஸ்கர் அதார்த்தி ஜன்கல்யாண் போர்ட்டல். சூரஜ் அப்படிங்கிறத நமக்கு கேட்டா சூரஜ்னு வச்சுதான் கேட்பாங்க, ஃபுல் ஃபார்ம் எல்லாம் கேட்க மாட்டாங்க நமக்கு. சரியா? சூரஜ் அப்படிங்கிற போர்ட்டல் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கு கீழே வரப்போகுது. இந்த சூரஜ் போர்ட்டல்ல பார்த்தோம்னா, நமக்கு இப்போ டிஸ்அட்வான்டேஜ் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டினா நமக்கு மீனிங் புரியும். கரெக்டா? டிஸ்அட்வான்டேஜ் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி, அவங்களுக்குன்னு அரசாங்கம் நிறைய லோன் ஸ்கீம்ஸ்லாம் வச்சிருக்காங்க. அவங்க ஆண்டர்பிரினர்ஸா ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய லோன்ஸ்லாம் வந்து அரசாங்கம் கொடுக்குறாங்க. ஸோ அதுல அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய எல்லா லோன்ஸ் பத்தின டீடைல்ஸும் இந்த சூரஜ் போர்ட்டல்ல இருக்கும். நம்ம போய் அப்ளை பண்ணோம்னா நம்ம எலிஜிபிலிட்டி பார்த்துட்டு நம்ம எந்த லோன்ஸுக்குலாம் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது, நம்ம ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது என்ன ப்ராசஸ்ல இருக்கு, என்ன ட்ராக்கிங் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாமே இந்த சூரஜ் போர்ட்டல்ல பண்ணிக்க முடியும். சரியா? அடுத்தது கீர்த்தி ஸ்கீம், கேலோ இந்தியா ரைசிங் டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம். ஓகேவா? கேலோ இந்தியா ரைசிங் டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தான் இந்த கீர்த்தி அப்படிங்கிற ஸ்கீம். கேலோ இந்தியாவோட ஒரு பார்ட்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க. 2024 மார்ச்ல லான்ச் பண்ணிருப்பாங்க. ஸோ கேலோ இந்தியா கீர்த்தி அப்படின்னு வந்தாலே நமக்கு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி தான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரைசிங் டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன். கண்டிப்பா இதனோட ஃபுல் ஃபார்ம்ல கேட்கலாம். ஓகேங்களா? கேலோ இந்தியா ரைசிங் டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன், அதாவது
வளரக்கூடிய டேலண்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. 9 to 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இருக்கக்கூடிய சில்ட்ரன், ஸ்கூல் சில்ட்ரன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். ஓகேங்களா? அப்போ அதுக்காக என்ன பண்ண போறாங்க அப்படின்னா 20 lakh அசஸ்மெண்ட் வந்து பண்ண போறாங்க இந்தியா ஃபுல்லா. ஓகேங்களா? 20 லட்சம் பேரை வந்து செலக்ட் பண்ணி அசஸ் பண்ண போறாங்க. அவங்கள அடுத்தது ட்ரைனிங் பண்ணி வரக்கூடிய ஒலிம்பிக்ஸ்ல இவங்க கோல்டு மெடல் வாங்குற அளவுக்கு இவங்களை ட்ரைனிங் பண்ண போறாங்க. சரியா? அதான் 4 கேலோ இந்தியா ரைசிங் டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம். அடுத்தது NFECS NECCE இதோட ஃபுல் ஃபார்ம்ல பாத்துக்கோங்க. ஸோ என்னன்னா இது வந்து எஜுகேஷன் ரிலேட்டடா, ஏர்லி சைல்டுஹுட் எஜுகேஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம். அப்ப மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் எஜுகேஷன் ரிலேட்டட் தான். ஆனா ஏர்லி சைல்டுஹுட் எஜுகேஷன் அப்படிங்கிறப்ப அது சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரிக்கு தான் வரும். சரிங்களா? சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ ரெண்டுத்தோட ஃபுல் ஃபார்ம் பாத்துக்கிறோம். அப்ஜெக்டிவ் என்னன்னா ஏர்லி சைல்டுஹுட் எஜுகேஷன். ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் கரிக்குலம் ஃபார் ஏர்லி சைல்டுஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். அண்ட் தென் NFECS அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஏர்லி சைல்டுஹுட் ஸ்டிமுலேஷன் அப்படிங்கிறது தான் இது ரெண்டுத்தோட ஃபுல் ஃபார்ம். சரிங்களா? ஸோ ரீசெண்டா வந்த ஸ்கீம்ஸ் இதெல்லாம். அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு பாஷா நெட் போர்ட்டல். ஓகேங்களா? பாஷா நெட் போர்ட்டல் மார்ச் 2024 மினிஸ்ட்ரி ஆஃப் மெய்டி, ஓகேவா, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அவங்க தான் லான்ச் பண்றாங்க. ஸோ யூனிவர்சல் அக்செப்டன்ஸ் அக்ராஸ் இந்தியா, அதாவது ஒரு மல்டிலிங்குவல் போர்ட்டல். ஓகேங்களா? மல்டிலிங்குவல் போர்ட்டல். இந்த போர்ட்டலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே மல்டிலிங்குவலா அவைலபிளா இருக்கும். ஓகே? ஸோ இந்த பாஷா நெட் போர்ட்டல் அப்படிங்கறத எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படிங்கறத கேட்கலாம். March 28 லான்ச் பண்ணிருப்பாங்க. March 28 என்ன டேட் அப்படின்னு பார்த்தோம்னா யூனிவர்சல் அக்செப்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? யூனிவர்சல் அக்செப்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ பாஷா நெட் போர்ட்டல். அடுத்தது PM சூரியகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா. ஒண்ணுமே கிடையாது இந்த ஸ்கீம். ரூஃப் டாப் சோலார் பேனல்ஸ் வைக்க போறாங்க. ஓகே? ரூஃப் டாப் சோலார் பேனல்ஸ் வைக்க போறாங்க. எவ்வளவு பேருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1 crore ஹவுஸ் ஹோல்டுக்கு ஒரு மாசத்துக்கு நம்மளால 300 யூனிட்ஸ் சேவ் பண்ண முடியும். சரிங்களா? PM சூரியகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா. அடுத்தது பிரேரணா ப்ரோக்ராம். ஸோ இந்த பிரேரணா ப்ரோக்ராம்க்கு கீழே என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 9th இருந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ண போறாங்க. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 9th இருந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணி அதுல இருந்து எவ்வளவு பேரை செலக்ட் பண்ண போறாங்கன்னா ஒரு 20 பேரை செலக்ட் பண்ண போறாங்க. 20 பேரை செலக்ட் பண்றாங்க. அதுல 10 பேர் வந்து பாய்ஸ், 10 பேர் வந்து கேர்ள்ஸ். ஓகேவா? ஸோ இவங்களை செலக்ட் பண்ணி ஒரு வாரம், ஓகேங்களா, 7 days, ஒரு வீக் லாங் ரெசிடென்சியல் ப்ரோக்ராம். எங்க அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத்ல இருக்கக்கூடிய வட்நகர் ஸ்கூல்ல, வட்நகர் வெர்னாகுலர் ஸ்கூல்ல கவர்மெண்டே வந்து ரெசிடென்சியல் ப்ரோக்ராம்னா அவங்களே அங்க தங்க வச்சு சாப்பாடுலாம் கொடுத்து பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு வெர்னாகுலர் ப்ரோக்ராம் வட்நகர்ல இருக்கக்கூடிய வெர்னாகுலர் ஸ்கூல்ல இந்த 7 நாளைக்கு இந்த 20 பேரை தங்க வச்சு 9th இருந்து 12th படிக்கக்கூடிய இவங்களை தங்க வச்சு நிறைய ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ண போறாங்க இவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு வாரமும் இந்த விஷயம் நடந்துட்டே தான் இருக்கு. பிரேரணா ஸ்கீமுக்கு கீழே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு 20 பேரை செலக்ட் பண்ணி அக்ராஸ் இந்தியா செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம கவர்மெண்ட் வந்து பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு கீழே வரக்கூடிய ஒரு விஷயம். சரியா? முக்கியமான விஷயம். ஓகேவா? அடுத்தது 1 vehicle 1 FASTag அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 1 vehicle 1 FASTag பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் FASTag அப்படிங்கிறது என்ன டெக்னாலஜியில ரன் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். என்ன டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தோம்னா RFID. ஓகேங்களா? RFID அப்படிங்கிற டெக்னாலஜியில ரன் ஆகக்கூடியது தான் இந்த FASTag அப்படிங்கிறது. முன்னாடி எல்லாம் வந்து மல்டிபிள் வெஹிக்கிள்ஸ்க்கு ஒரு FASTag அப்படிங்கிறது கான்செப்டா இருந்துச்சு. அதை அபாலிஷ் பண்ணிட்டு இப்ப நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒவ்வொரு வெஹிக்கிள்க்கும் ஒவ்வொரு ஃபாஸ்டாக கொண்டு வரணும் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. சரியா? சோ அதுதான் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா பார்த்தோம்னா மை CGHS iOS ஆப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது CGHS அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட ஹெல்த் ஸ்கீம்லாம் இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். ஓகேவா? அந்த அப்ளிகேஷனோட iOS வெர்ஷன் அப்படிங்கறத ஏப்ரல் மந்த் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, சிம்பிளா அவ்வளவுதான். அடுத்தது கேர்ள் சைல்டு எம்பவர்மெண்ட் மிஷன். இந்த கேர்ள் சைல்டு எம்பவர்மெண்ட் மிஷனை யாரு பண்றாங்க அப்படிங்கறத கேட்கலாம். ஓகேவா? ஏன்னா பெக்குலியரா இருக்கிறது NTPC வந்து பண்றாங்க. இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கனாலே நம்ம ஆப்ஷனுக்கு மினிஸ்ட்ரியை நோக்கி தான் போவோம். நம்ம மைண்ட் அப்படிதான் யோசிக்கும். ஆனா இந்த இடத்துல பார்த்தோம்னா NTPC தான் இந்த ஒரு விஷயத்த பண்றாங்க. ஸோ விமென்க்கு வந்து மந்த் லாங், ஒரு மந்த் ஃபுல்லா 30 daysக்கு வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ட்ரைனிங் வந்து கொடுக்க போறாங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து கொடுக்க போறாங்க. சரிங்களா? ஸோ அதான் கேர்ள் சைல்டு எம்பவர்மெண்ட் மிஷன் கீழே கவர்மெண்ட் பண்ண போறாங்க. அடுத்தது லிங்க் இட் ஃபர்கெட் இட் கேம்பெயின் அப்படிங்கிறது IPL நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்டகிரேஷன் ஆஃப்
ரூபே கிரெடிட் கார்டு வித் யூபிஐ. ஓகேவா, ரூபே கிரெடிட் கார்டையும் யூபிஐயும் இன்டகிரேட் பண்றதா இந்த லிங்க் இட் ஃபர்கெட் இட் அப்படிங்கிற கேம்பெயின். அடுத்தது ராஷ்டிரிய இ புஸ்தகாலயா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் ஜூன் மந்த் கொண்டு வந்திருப்பாங்க. இதுவுமே ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான். என்னன்னா இந்தியா ஃபுல்லா நிறைய புக்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு டிஜிட்டல் லைப்ரரி அப்படிங்கிறத என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு கொடுக்க போறாங்க. அதுதான் இந்த ராஷ்டிரிய இ புஸ்தகாலயா அப்படிங்கிற இந்த ஸ்கீம். ஓகேவா, ஸோ அந்த ஸ்கீம்லேயே அந்த பேர்லேயே இருக்கு புஸ்தகாலயா அப்படின்னா ஒரு லைப்ரரி. ஸோ அது டிஜிட்டல் லைப்ரரியா இருக்கு. ஓகேவா, அடுத்தது சாரதி சுரக்ஷா பாலிசி. இது ஒரு பிரைவேட்டோட பாலிசி, அசோக் லேலண்டோடது. என்னன்னா நமக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டாலோ, ஆக்சிடென்டல் டெத் ஆயிட்டாலோ, இல்லை ப்ரீமெச்சூர் டிசபிலிட்டி பெர்மனன்ட் டிசபிலிட்டி ஆயிட்டாலோ, இல்லை பார்ஷியல் டிசபிலிட்டி ஆயிட்டாலோ அவங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்க போறோம் அப்படிங்கிறத இந்த பாலிசியில அசோக் லேலண்ட் நமக்கு சொல்லியிருப்பாங்க. சரியா, அடுத்தது பிஎம் பிரணம். பிரணம் அப்படின்னா பிஎம் ப்ரோக்ராம். பிஎம் அப்படின்னா பிரதான் மந்திரி ப்ரோக்ராம் ஃபார் ரீஸ்டோரேஷன் அவேர்னஸ் நரிஷ்மெண்ட் அண்ட் அமிலியரேஷன் ஆஃப் மதர் எர்த் அப்படிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர் கீழே வரக்கூடிய ஒரு ஸ்கீம் தான். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டு என்கரேஜ் த யூஸ் ஆஃப் பயோ அண்ட் ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் டு டிஸ்கரேஜ் த யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ். கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸை யூஸ் பண்ண விடாம ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸை ப்ரொமோட் பண்றது தான் இந்த பிரணம் அப்படிங்கிற ஸ்கீம். ஓகேவா, அடுத்தது பிஎம் ஜன்மன் அப்படிங்கிற ஸ்கீம், ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம். நவம்பர் 15 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, நவம்பர் 15 பார்த்தோம்னா நேஷனல் ட்ரைபல் டே. ஸோ இந்த ஸ்கீம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா யாருக்காக இந்த ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜன்மன் ஜன்ஜாதி அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்தாலே அது ட்ரைபல் பீப்புளுக்கு மட்டும் தான். ஓகேவா, ஸோ அப்போ இந்தியாவில் ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க, நிறைய ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க. அந்த ட்ரைபல் பீப்புள்லேயே ரொம்ப பாதிக்கப்பட்ட ட்ரைபல் பீப்புள்னு ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்கள தான் பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸோட கவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 75. ஓகேங்களா, ஸோ இந்த பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ்க்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் பிஎம் ஜன்மன் அப்படிங்கிற ஸ்கீம். இந்த ஸ்கீமுக்கு கீழே பார்த்தோம்னா 9 மினிஸ்ட்ரிஸ் வந்து இன்வால்வ் ஆக போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 ஸ்கீம்ஸை வந்து இன்டகிரேட் பண்ணி இந்த ஒரு ஸ்கீம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ்ன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு பெருசா வீடு இருக்காது, வீடு இருந்தாலுமே வந்து ஒரு நல்ல கான்கிரீட் வீடு இருக்காது, இல்லை தண்ணி கனெக்ஷன் அதெல்லாம் இருக்காது. ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த மாதிரி தேவைகள் எல்லாத்தையுமே இவங்களுக்கு பூர்த்தி பண்ணி கொடுக்கறதா இந்த பிஎம் ஜன்மன் அப்படிங்கிற ஸ்கீம். ஓகேவா, ஸோ அதான் நம்ம லாஸ்டா இங்க இடத்துல கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ இந்த ஒரு 4-5 ஸ்லைட்ல பார்த்தோம்னா நமக்கு ரீசெண்டா 4-5 மாசத்துல வந்ததும் இந்த ஒரு லாஸ்ட் 6 மந்த்ல இருந்து முக்கியமான மற்ற ஸ்கீம்ஸை பத்தியும் இந்த இடத்துல பார்த்திருக்கோம். அடுத்ததா பார்த்தோம்னா நேஷனல் ஆர்கனைசேஷன் யார் இப்ப கரண்ட் சேர்பர்சனா இருக்காங்க, ஏன்னா நிறைய ஆர்கனைசேஷனுக்கு சேர்பர்சன் மாறி இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வரக்கூடிய டாபிக்ஸ் நம்ம பார்ப்போம். சரிங்களா, அடுத்ததா பார்த்தோம்னா நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் பார்ட் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பிஎஸ்சினா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1875 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஹெட் குவார்டர்ஸ் மும்பை. இப்போ யார் சேர்பர்சனாக இருக்காங்கன்னா பிரமோத் அகர்வால் வந்து சேர்பர்சனாக இருக்கார். அடுத்ததாக பார்த்தோம்னா இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் 1969 லான்ச், பெங்களூர்ல இருக்கு ஹெட் குவார்டர்ஸ். இப்போ யார் சேர்பர்சனாக இருக்காங்கன்னா எஸ் சோம்நாத் வந்து சேர்பர்சனாக இருக்காரு. ரீசெண்டாக நியூஸ்ல என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பாரத் அந்தரிக்ஷ் ஸ்டேஷன் பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்டேஷன் அப்படிங்கிறதுக்கு கேபினெட் அப்ரூவல் கிடைச்சிருக்கு. அது என்ன பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்டேஷன் அப்படின்னா நமக்கு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி இந்தியாவுக்கு ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கிறதா இந்த பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. சரியா, ஹிந்தி பேர் தான், வேற வழி கிடையாது, படிச்சுதாகணும். ஸோ 2035 இந்த பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்டேஷன் அப்படிங்கிறத டெவலப் பண்ணணும். அதே மாதிரி 2040 பார்த்தோம்னா இந்தியா வந்து ஒரு மேண்ட் லூனார் மிஷன் அப்படிங்கிறத பண்ணணும். மேண்ட் லூனார் மிஷன் அதை பண்ணணும். சரிங்களா, அதாவது நிலவுக்கு மனிதர்களை அனுப்பணும். அதுதான் இந்த மேண்ட் லூனார் மிஷன்னா லிட்டரல் தமிழ்ல. சரியா, ஸோ இது ரெண்டும் ரீசெண்டா வந்து அப்டேட் இஸ்ரோவை பொறுத்த வரைக்கும். வேற என்ன சமீபத்தில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிறத டெவலப் பண்றாங்க. அதோட பேர் வந்து புஷ்பக். அண்ட் தென் ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து என்னன்னா சூர்யா. சரியா, ஸோ இதெல்லாம் ரீசெண்ட் அப்டேட்ஸா இருந்துச்சு நமக்கு இஸ்ரோவை பொறுத்த வரைக்கும். ஓகே, அடுத்தது டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் நமக்கு 1958 எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும். கரண்ட் சேர்பர்சன் சமீர் காமத் அப்படிங்கிறவர். ஸோ இவங்க ரீசெண்டா இவங்களோட அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அக்னி 5 லான்ச் பண்ணியிருப்பாங்க.
ஓகேவா. அக்னிஃபை வித் MIRV டெக்னாலஜி, மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள். ஸோ இந்த டெக்னாலஜியோட அடுத்தது இது வந்து என்ன ஸ்கீமுக்கு கீழே பண்ணியிருப்பாங்கன்னா திவ்யாஸ்திரா அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் நேம்க்கு கீழே தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஜொராவர் அப்படிங்கிற ஒரு பீரங்கி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு டேங்க் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. ஓகேவா. ஸோ இது ரெண்டும் ரீசெண்டாக வந்தது. அடுத்தது நேஷனல் ஹவுசிங் பேங்க் 1988 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தோம்னா நமக்கு நியூ டெல்லியில் இருக்கு. கரண்ட் மேனேஜிங் டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சஞ்சய் சுக்லா. சரியா. நெக்ஸ்ட் ஒன் சிட்பி ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஹெட் குவார்டர்ஸ் வந்து லக்னோ. எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1990. யார் சேர்பர்சன், கரண்ட் சேர்பர்சன் யாருன்னா மனோஜ் மிட்டல். நெக்ஸ்ட் ஒன் ட்ராய் டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்கு. எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1997 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அனில் லஹோட்டி இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சேர்பர்சன். சரியா. அடுத்தது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், நியூ டெல்லியில் ஹெட் குவார்டர்ஸ் 1986 உருவாக்கியிருக்காங்க. யார் சேர்பர்சன் அப்படின்னா பிரமோத் குமார். சரியா. நெக்ஸ்ட் ஒன் BCCI போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் கிரிக்கெட் ஃபார் இந்தியா, ஹெட் குவார்டர்ஸ் மும்பை 1928 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெய்சா அப்படின்னு சொல்லி போட்டுறக்கூடாது, ராஜர் பின்னி தான் வந்து பிரசிடென்ட். ஓகேவா. அடுத்தது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ஹெட் குவார்டர்ஸ் வந்து நியூ டெல்லி 1950 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ராஜீவ் குமார். அது இல்லாமல் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. யாருன்னா கியானேஷ் குமார் அண்ட் சுக்பீர் சிங் சந்து. ஓகேங்களா. SSS அப்படின்னு வரும். ஓகேவா. ஸோ இவங்க 2 பேரும் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸாக இருக்காங்க. நெக்ஸ்ட் CAG காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, நியூ டெல்லியோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து நியூ டெல்லி 1858 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கிரீஷ் சந்திர முர்மு தான் கரண்ட் CAG. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தோம்னா CBI ஹெட் குவார்டர்ஸ் எங்கன்னா நியூ டெல்லியில் இருக்கு. எஸ்டாப்ளிஷ் 1963 சந்தானம் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் பேசிஸ்ல பிரவீன் சூத் அப்படிங்கிறவர் தான் CBI டைரக்டரா இருக்காங்க. சரியா. ஸோ இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கீம்ஸ் அண்ட் தென் நேஷனல் ஆர்கனைசேஷன்ல ஒரு செட் ஆஃப் டாபிக்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா. ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.